உங்கள் பகுதியில் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க குற்ற செயலில் ஈடுபட்டால் நீங்கள் அதை சும்மா விடக்கூடாது. நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கும் தண்டனை வாங்கி தர வரைக்கும் அந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். அதிகாரம் இருக்கின்ற திமிரில் ஆளுங்கட்சிக்காரங்க மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறாங்க. அவங்களையெல்லாம் வழக்கறிஞர் அணியில் சேருங்க, கழகத்தில் உறுப்பினராக சேருங்க, பொறுப்பு கொடுங்க, அவங்கள தட்டி வேலை வாங்குங்க, அவங்கள கைட் பண்ணுங்க. அது இன்னைக்கு மட்டும் இல்லை, எதிர்காலத்துக்கும் நம்முடைய கழகத்திற்கும் மிகப்பெரிய ஒரு வலிமையாக நிச்சயம் அது மாறும். இறுதியாக ஒரே ஒரு விஷயம், உங்கள் பகுதியில் இன்று இருக்கக்கூடிய ஆளுங்கட்சிக்காரங்க குற்ற செயலில் ஈடுபட்டால் நீங்கள் அதை சும்மா விடக்கூடாது. நீதிமன்றம் மூலமாக அவங்களுக்கும் தண்டனை வாங்கி தர வரைக்கும் அந்த வழக்கை நீங்கள் தொடர்ந்து ஃபாலோ செய்ய வேண்டும் நான் கேட்டுக்கொள்கின்றேன். இங்கே அண்ணன் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு வகுப்படுத்திருக்கிறார், என்னென்ன செய்யணும், அடுத்த பிளான் ஆஃப் ஆக்ஷன் என்ன அப்படிங்கிறத சிறப்பான முறையில் சொல்லியிருக்கிறார். அதை நீங்கள் ஃபாலோ செய்ய வேண்டும். அதிகாரம் இருக்கின்ற திமிரில் ஆளுங்கட்சிக்காரங்க மக்களுக்கு இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக மாறி இருக்கிறாங்க. மக்களுக்கு ஒரு பாதுகாப்பு அரணாக நம்முடைய திமுக வழக்கறிஞர் சட்டத்துறை நிச்சயமாக செயல்பட வேண்டும். அதை இங்கே வந்திருக்கக்கூடிய நீங்கள் உறுதி செய்ய வேண்டும் என்று நான் மீண்டும் கேட்டுக்கொள்கின்றேன். அதே மாதிரி வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோவன் அவர்கள் பேசும்போது சொன்னார், வழக்கறிஞர் அணியில் ஒற்றுமை இல்லை அப்படின்னு இளைஞரணி செயலாளர் நினைக்கிறாரு அப்படின்னு பழைய தூக்கி என் மேலே போட்டார். அது என்னுடைய எண்ணம் மட்டும் கிடையாது, இந்த அரங்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேருடைய எண்ணமும் நிச்சயம் அது இருக்கு. எனவே அதை நிச்சயமாக சரி செய்து ஒற்றுமையோடு நாம் அத்தனை பேரும் செயல்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, இந்த அரசு மக்கள் விரோத அரசு வீட்டுக்கு அனுப்பும் வரை, மீண்டும் நம்முடைய தலைவர் முதலமைச்சராக அந்த நாற்காலியில் உட்காரும் வரை அத்தனை அணிகளும் களத்தில் இறங்கி செயல்பட வேண்டும். அதில் முதன்மையான அணியாக சட்டத்துறை சிறப்பாக செயல்பட வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். உங்களுக்காக திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தலைவர் அவர்களும் நிச்சயம் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நான் என்றைக்குமே உங்களோடு தோளோடு தோளாக உறுதுணையாக நிற்பேன். எனவே உங்களுடைய பணிகள் அத்தனையும் மேன்மேலும் சிறக்கட்டும்னு சொல்லி இந்த சிறப்பான வாய்ப்பளித்த சட்டத்துறைக்கு மீண்டும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.